இந்த தாவேக்கா ஆட்சியில் சில அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஒரு சர்ச்சையாக ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு ஜோசியரை வந்து ஓஎஸ்டியாக அறிவிச்சாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய பர்சனல் அப்பாயின்மெண்ட்டு தான் அது, அவருடைய உரிமைக்கு கீழே வரதான். அப்படி இருந்தால் கூட எதிர்க்கட்சிகள் பல அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோடனே கூட அதை வாபஸ் வாங்கினாங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, ஜனநாயகன் அப்படிங்கிறது விஜய் நடித்த ஒரு படம். அந்த படத்துடைய ப்ரொடியூசராக இருந்தவர் கே வெங்கட நாராயணா அப்படிங்கிறவர். அவரை தமிழ்நாடு அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அறிவித்து ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து அமைச்சருக்கு இணையான ஒரு போஸ்ட் அப்படிங்கிறாங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இதை பல அரசியல் கட்சிகளும் கண்டிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெங்கட் நாராயணாவுக்கு தமிழ் தெரியாது. அவர் கர்நாடகத்தை சேர்ந்தவர். சரி, அவர் தமிழ்நாட்டை என்ன புரிந்து கொள்வார்? பொதுவாக அரசியலை புரிந்து கொள்ளுங்கிறது வேற, ஜனநாயகன் படத்தை எடுக்கிறதுங்க வேற. படத்தினுடைய தயாரிப்பாளர், அவ்வளோதான். தயாரிப்பாளர்னா ஃபினான்சியர்னா நீங்கள் எடுத்துக்கணும். அது விஜய் எடுத்தா ஓடும்னு கொடுக்குறாரு. அவருக்கு படமே புரியுமா புரியாதா, இல்லைன்னா இவங்க என்ன சொல்லியிருப்பாங்களோ அதை புரிஞ்சுப்பார். இப்போ அவருக்கு தமிழ் தெரியல. முதல்வர் அந்த ஸ்டாப் ட்ரக் அப்படின்னா ஒரு கேம்பெயினுக்கு போகிறார். அதில் தமிங்கிலீஷில் எழுதியிருந்தார். தங்கிலீஷில் எழுதுறாரு. நம்ம விஎஸ்ஆர்சியில் நிறைய டியூஷன் எடுக்கிறோம். டியூஷன் சென்டரில் இருக்கிற 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் குழந்தைங்க நிறைய தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ் லெட்டரில் எழுதுறாங்க. மச்சான் வா அப்படின்னா MACHEN மச்சான் வா WAA அப்படிலாம் போடுறாங்க. கேட்டால் எங்களுக்கு தமிழ் எழுதி தெரியலைங்கிறாங்க. 8th படிக்கிறாங்க, 9th படிக்கிறாங்க. நம்ம விஎஸ்ஆர்சி டியூஷன்லேயே நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு தமிழை முதல்வர் பிரயோகம் பண்ணியிருக்கு. வெங்கட் நாராயணுக்கு தமிழ் தெரியல. முதல்வருக்கு தமிழ் லெட்டர்ஸில் ஃப்ளூவெண்டாக எழுதாமல் தங்கிலீஷில் எழுதுறாரு. அப்படின்னா அவர் பார்த்து சில விஷயங்களை படிக்கிறாரு. அது எதில் இருக்கும்? தமிழில் இருக்குமா இல்லை இதே மாதிரி? இல்லை, அது சினிமா டைலாக் எழுதியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவருக்கு எது ஈஸியோ அது. அவர் சினிமாலேயே நீங்கள் நிறைய தங்கிலீஷ் வரும். விஜய் சினிமாவில் வர்ற அளவுக்கு தங்கிலீஷ் வேறு எந்த சினிமாலேயும் வரும். 2வது 3வது ஒரு நிதியமைச்சர் இருக்கிறார். அவர் பட்ஜெட், அதாவது இந்த ஒயிட் பேப்பர் கொடுத்த அன்னைக்கு அவர் வாசிச்சதை நீங்கள் பார்த்து, மரிய வில்சன் பாவம் நீதிச்சுமைன்ட்டாரு. இந்த அரசாங்கத்தில் அது இருக்கோ அப்படிங்கிறது நமக்கு வீணான சந்தேகம், நியாயமான சந்தேகம், வீணான சந்தேகம் நியாயமா. இப்படி ஒரு தொடர்பு இல்லாத ஒரு நிலையை இவர்கள் ஏன் உருவாக்குறார்கள்? கட்சி பேர் தமிழக வெற்றிக்கழகம். அதனால இது கொஞ்சம் இந்த பைத்தியகாரத்தை தான் அரசாங்கம் நடத்தும். ஆனால் ஒரு பக்கம் தமிழ் தாய்க்கு நீங்க வந்து அதெல்லாம் இது பண்ணிட்டீங்க, வந்தே மாதரத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்கன்னா வாழ்த்திடலாம், அதெல்லாம் வாழ்த்திடலாம். ஆனால் அதே நேரத்தில் இப்போ வெங்கட் நாராயணா டெல்லியினுடைய சிறப்பு பிரதிநிதி, தமிழ்நாட்டினுடைய இன்ட்ரெஸ்ட்டை சொல்லத்துக்கு அவர் அங்கே இருக்கிறார். சரி, காவேரி பிரச்சனையில் அவர் என்ன பேசுவார்? தமிழ்நாட்டுக்கு பேசுவாரா, கர்நாடகாவுக்கு பேசுவார்? மேகதாது பிரச்சனை வருது, கர்நாடகா பேச போகிறாரா? ரஜினிகாந்தியே உருட்டி எடுத்து விட்டாங்க இந்த காவேரியிலலாம். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதின்னு இன்னொரு மாநிலத்துக்காரரை போட வேண்டியதன் அவசியம் என்ன? இதுதான் கேள்வி. அதனால இதை அவாய்ட் பண்ணிருக்கு. அதை விட மேலாக தமிழ்நாட்டை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. தமிழ்நாட்டினுடைய டொப்போகிராஃபி தெரியாது, தமிழ்நாட்டினுடைய பாலிட்டிக்ஸ் தெரியாது, தமிழ்நாட்டினுடைய ஹூன்னு தெரியாது, தமிழ்நாட்டினுடைய இண்டஸ்ட்ரியல் இது என்னங்கிறது தெரியாது, அது தமிழ்நாட்டினுடைய எந்த அமைப்பை பற்றியும் தெரியாது, தொழில் பற்றி தெரியாது, விவசாயம் பற்றி தெரியாது. இவங்களை நீங்க போட்டு நீங்க ஒரு பேப்பர் கொடுத்து அப்ப அவரை போஸ்ட்மேனா நீங்க வைக்க போறீங்களா? தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதிங்கிறது இங்க சீஃப் மினிஸ்டர் என்ன நினைக்கிறாரோ அதை சொல்ற அளவுக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரியினுடைய அளவுக்கு இருக்கணும். அங்க இருக்கிற செக்ரட்டரிஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு இருக்கணும். அப்படித்தான்
பழைய காலங்களில் திமுக அதிமுக காலங்களில் டெல்லி பிரதிநிதிங்கிறது ஒரு பெரிய பெரிய மகுடம். அதை போய் ஒரு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ப்ரொடியூசர், இப்போ ஜனநாயகன் படம் வெளியில் வரல, அவருக்கு 200-300 கோடி நஷ்டம், அதுக்கு ஏதாவது பண்ணணும், எல்லாமே புரியுது. அப்ப இந்த மாதிரி பொறுப்பு கொடுத்தா அப்ப இதை வச்சு அவர் சம்பாதிக்க போறாருன்னு கேள்வி வருதா இல்லையா? ஓஹோ, அந்த நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக பொறுப்புல இருந்து எப்படி ஈடு செய்வார்? சம்பாதிச்சாதானே ஈடு செய்வார். அதனால இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல சர்ச்சையில மாட்டிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஜோசியர், அதுல எனக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. அவருடைய பர்சனல் இதுக்கு போறதுக்கே அவ்வளவு வந்துதான் அவர் எடுத்துக்க வேண்டாம். இப்ப அந்த ஜெகதீஷனை போட்டுக்கதான் நான் கேள்விப்படுகிறேன். அது இப்ப லேட்டா வெளியில பிரைவேட் செக்ரட்டரியா போட்டிருக்கிறார் பர்சனல். அதனால இது நல்ல நடைமுறை இல்லை. அதற்காகத்தான் எல்லாரும் கண்டித்திருக்கிறார்கள், எல்லா கட்சிக்காரர்களும் கண்டித்திருக்கிறார்கள். விஜய் இது கொஞ்சம் அரசியல் ரீதியாக பார்க்கணும். இது குடும்பம் இல்லை, இது அரசியல், உங்களுடைய சொந்த தொழில் இல்லை என்பதை முதல்வர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும்.